இப்போ பவானிசாகர் டேம் வந்துங்க. அன்றைக்கி வரும்போது சரியான கூட்டம், சரியானபடி பார்க்க முடியல. பாப்பா கூப்பிட்டு வந்து லீவ் டைமில் வந்து கூப்பிட்டு பார்க்க முடியல. இப்போ வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லை. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து கோயிலுக்கு வந்தோம். சரி அப்படியே பவானிசாகர் டேம் ஒரு விசிட் அடிச்சு போயிடலாம். தண்ணியெல்லாம் எப்படி இருக்குது பார்த்து போயிடலாம். அடிக்கடி வருவோம். ஹலோ, ஹாய் சொல்லுங்கள். நானும் பக்கம் இப்போ இன்றைக்கி வந்து இந்த லைனில் எடுத்தேன் நண்பர்களே. ஃபுல்லாக எடுத்தோம். ஒரு 500 பெண்கள் வந்து பார்த்தீங்களா. இது இந்த நெட்டுக்கே ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்து சென்ட்ரலில் வண்டி நிறுத்திட்டோம். அதோட விளக்கத்தை இப்போ சொல்கிறேன். சென்ட்ரலில் வண்டி நிறுத்திட்டு பாருங்கள். இப்போ வந்து என்ற RS5 வெளியே நிறுத்திட்டேன். அன்றைக்கி என்ன பண்ணோம், எதார்த்தமும் வந்து சென்ட்ரல் வந்து வண்டி நிறுத்திட்டோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த லைன் அந்த இந்த லாஸ்ட் மட்டும் கரெக்டாக மாட்டிட்டோம். சரிங்களா. சென்ட்ரல் இருக்கிற வண்டி முன்னாடி எடுக்க முடியல. இந்த சைடு 250 பேர், அந்த சைடு 250 பின்னாடி எடுக்க முடியல. அதெல்லாம் வெயிட் பண்ணி கேட்டு பேசிட்டு அவங்க பேசிட்டு அப்புறம் மாங்காயெல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படி ஸ்டே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ என்னோடய RS5 அங்கே நிறுத்திட்டேன். அதாவது உஷாராக வந்து போன டைம் வந்து சென்ட்ரல் நிறுத்திட்டோம். ஸோ அவங்க வீடியோ எடுத்துக்கிறாங்க. நல்ல கிளைமேட்டுங்க இன்றைக்கி. இன்னும் குளிர் இன்னும் ஆரம்பிக்கல. சரியான கிளைமேட்டு. கீழே எல்லாம் வந்து துவைப்பாங்களாட்டுக்குது. இந்த பக்கம் நல்லா தண்ணி நல்லாவே போகுது ஃபுல்லாகவே. அந்த பக்கம் எதுவும் துவைச்சிட்டு இருப்பாங்களாட்டுக்குது. சரி லைட்டு சூரிய அஸ்தமயம், அதாவது மறைய போகுதுங்க. மேலே வந்து செட்டு போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் போவோம், வருஷத்துக்கு ஒரு டைம் போவோம். செட்டு போட்டு நிறைய நாள் இங்கே நிறைய நாள் அந்த செட்டு இருக்குது. இதுதான் மின் உற்பத்தி நிலையம். இங்கே தான் மின் உற்பத்தி நிலையம் இருப்பாங்க. சூரியன் வந்து மறைய போகுது. சூப்பராக பார்த்தீங்களா. கன்னியாகுமரியில் போய் சூரியன் எந்திரிக்குது மறையிறதுக்கு வந்து அது வந்து அங்கே வந்து இப்போ அந்த மிஷின் தான் வரும். செட்டை தூக்குறதுக்கு அந்த மிஷின் இருக்கலாம். அது போய் அப்படியே அந்த கம்பி வச்சு அப்படி எடுக்கு. அந்த மிஷின் வந்து அப்படியே அந்த கம்பி வச்சு அந்த செட்டரை வந்து கீழேருந்து அப்படியே எடுத்தோம்னா கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கணும்னா தண்ணி மேல் கம்மாலில் வருது. பாருங்கள், இது கன்னியாகுமரியில் வந்து 2 நாளுக்கு முன்னாடி டிவியில் பார்த்தேன். அந்த சூரியன் அதாவது மறையிறதுக்கு வர்றதுக்கு அடித்து கொண்டுட்டு ஆடிட்டு எல்லாம் பார்த்தோம்ல டிவியில். சன் டிவியில் காமிச்சாங்க. எல்லாம் தள்ளு முள்ளாகி பாரு. இங்கே அழகாக இருக்குது பாருங்க சூரியன். இது பார்க்க ஆள் இல்லை. அங்கே வந்து அழகாக வந்து காசு கொடுத்து போய் இது பண்ணி அது பண்ணி இன்னும் கூட்டம் வந்து இன்னும் வரக்கு வாய்ப்புகள் கம்மி தான். எல்லாம் கோயில் பாருங்க. நாங்கள் 6 மணிக்கு டக்குன்னு கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். பாரு, இங்கிருந்து தாங்க பார்த்தீங்களா. இங்கிருந்து நம்ம ஊர் ஆறு தண்ணி வந்து ஆமாம் ஆமாம். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இது வந்து பழைய பாலம் தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நிறைய டைம் அதில் போயிருக்கோம். நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இன்னைக்கெல்லாம் கூட்டம் இல்லைங்க. இன்னைக்கெல்லாம் அதிகமாக கூட்டம் கிடையாது. சூரியன் மழை போகுது. ஆமாம், சூரியன் வந்து இப்போ கேமரா கூட கொஞ்சம் இதாக தெரிய மாட்டேங்குது. அந்த பக்கம் தான் நம்ம ஊருக்கு போகணும். நம்ம ஊருக்கு ஆறு இதுதாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனால் நான் இருக்கிற ஊர் வந்தாச்சு. சரி, அந்த கோயிலுக்கு வந்து 2 வருஷமாச்சா. சரி போகலான்ட்டு வந்திருக்கோம். இந்த கிளம்பலாமா? பாட்டு போட்டு போயிடலாமா? சரி நண்பர்களை, மீண்டும் நல்ல ஒரு தொழில்நுட்பத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.